கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இன்றியமையாததாக இருக்கிறது தண்ணீர். ஆங்காங்கே நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறையையும் அதனை போக்குவதற்கான வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழகமே தண்ணீர் பற்றாக்குறையால் தவிக்கும் நிலையில் தலைநகரும் தப்பவில்லை இதிலிருந்து. போதுமான மழை பெய்யாத காரணத்தினால் பாதிக்கப்பட்டது கிராமத்து விவசாயிகள் மட்டுமின்றி நகரத்து மக்களும் தான். சென்னையில் மட்டும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 90 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் இதில் பாதி அளவைத்தான் மெட்ரோ நிர்வாகத்தால் கொடுக்க முடிகிறது. சென்னைக்கு நீர் ஆதாரங்களாக விளங்கும் ஏரிகளின் நிலைமையோ மோசமான நிலையில் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமையாக நிரம்பியிருந்த ஏரிகள் தற்போது முற்றிலுமாக வற்றி வறண்ட பூமியாக காட்சியளிக்கின்றன. ஏரிகளில் நீர் இல்லை என்றால் நிலத்தடி நீரையும், அது தீர்ந்துவிட்டால் ஆழ்துளை கிணறுகளையும் நாடிய மக்களுக்கு இப்போது குவாரிகளில் இருந்தும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்றும் தண்ணீர் தேவையை தற்காலிகமாகவே பூர்த்தி செய்கிறது நமது அரசாங்கம். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அப்போதைக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தண்ணி எங்கெங்க இருக்கோ தேடி எடுக்கிறோம். மக்கள் மட்டும் இல்லை, அரசாங்கமாக தான் செய்யுது. மெட்ரோ வாட்டர் என்ன செய்யறாங்கன்னா, எங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கே போய் எடுத்து கொண்டு வரதுக்கான வேலைகளை மட்டும் செய்கிறாங்களே தவிர்த்து தண்ணீரை எப்படி நம்ம சேமிக்க முடியும், அதை எப்படி உருவாக்கி வைக்க முடியுங்கிற வேலையே நம்ம செய்யறதில்லை. எங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்கா அங்கே போர் போடு, தண்ணி எடுத்து கொடுத்து விடு, அவ்வளோதான். ஏன்னா தண்ணீர் உருவாகிறது வானத்துலேருந்து தான் உருவாகும், பூமியிலேருந்து உருவாகாது. மழை நீர் மட்டும் தான் நம்முடைய ஆதாரம். ஸோ மழை பெஞ்ச தண்ணி தான் இப்போ நிலத்தடி நீராக மாறி இருக்கு. இப்போ நிலத்தடி நீர் எடுக்கிறீங்கன்னா, எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அது தீர்ந்து போயிடும். அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யணும்னா, செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல ரீசார்ஜ். நீங்கள் மழை பெய்யும் போது மழை பெய்கிற தண்ணியை நம்முடைய பூமிக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமித்து வைக்கணும். இதுபோக சென்னையை சுற்றியுள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் முயற்சியிலும் அரசு ஈடுபட வேண்டும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. மேலும் இந்த நீர் பற்றாக்குறையால் மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்களும் தான் பாதிக்கப்படுகின்றன. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய சொன்ன இதை இப்போ தான் ஒத்துருக்காங்க. ஏறக்குறைய 1.9 டிஎம்சி அளவுக்கு சில்ட்டு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அரசாங்கமே ஒத்துக்குது. ஏறக்குறைய சோழவரம் ஏரியில் பாதி அளவுக்கு சில்ட்டு, அவருடைய கெப்பாசிட்டி 1 டிஎம்சினா 0.5 டிஎம்சிக்கு மண் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 ஏரிகளையும் தூர்வாரதுக்காக 38 கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. 38 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஆனால் வரவு எவ்வளோன்னா, ஏறக்குறைய 647 கோடி ரூபாய் வரவு வரப்போகுது. அதில் இருக்கக்கூடிய சவுடு மண்களை விற்பனை மூலம் மட்டுமே 647 கோடி வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் அரசாங்கமே பொதுப்பணித்துறையிலேருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்படின்னா ஏரிகளை தூர்வாரங்கிறது செலவல்ல, வரவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ 4 ஏரிகளை நீங்கள் தூர்வாரம் மட்டுமே ஒரு 647 கோடி உங்களுக்கு வருமானம் வருதுன்னா, நீங்கள் செலவு செய்கிற தொகையை விட 18 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் அந்த ஏரியினுடைய பராமரிப்பு செலவுலேருந்து மதகளை பாதுகாக்கிறது எல்லா செலவும் இதிலே நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இது மட்டும் இல்லை, சென்னையில் உள்ள மேப்பெரிய ஏரிகள், கொட்டூர் ஏரி, அம்பத்தூர், ரெட்டேரி இருக்குது, சிட்லப்பாக்கம் ஏரி இருக்குது, இப்படி நிறைய ஏரிகள் இருக்குது. இந்த ஏரிகளையும் தூர்வாரி பல வருஷங்களாக இருக்குது, 10 வருஷங்களுக்கு மேலே ஆகிப்போச்சு. இந்த ஏரிகளையும் நீங்கள் தூர்வாரி அந்த மண்களை விற்பனை செய்ய முடியும், அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். செலவல்ல, வரவு. ஆனால் ஏன் இது அரசாங்கம் செய்யலை? இதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு 2005 வெள்ளத்துக்கும் காரணம், இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய வறட்சிக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னையில் தண்ணீர் பஞ்சத்தினால் வாழ வழியின்றி மக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜஸ்டின் மற்றும் செந்தில்குமாருடன் செய்தியாளர் தேவா.